வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில ஓணம் ஸ்பெஷல் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் புளிശ്ശേരി, மோர் கறி எப்படி செய்றதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அத தோல எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. இது 1/2 கிலோ பூசணிக்காய். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 கப்பு தண்ணி ஊத்தி இந்த பூசணிக்காய வேக வச்சிரலாம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு 75 கிராம் தேங்காய், ஒரு 15 கிராம் பச்சை மிளகா, ஒரு 10 மிளகா தான் காரத்துக்கு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சா போதும், அதுக்கு மேலே அதிகமாக வேக வைக்காதீங்க. இப்போ அரைச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு மோர் சேர்க்கலாம். இப்போ 2 கப்பு புளிச்ச மோர் தண்ணி இல்லாத மோர் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போதும் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிள்ளையும் சிகப்பு மிளகாவும், நான் சிகப்பு மிளகாய் ஒன்று தான் போடுறேன், ஏன்னா பச்சை மிளகாய் காரமே அதில் இருக்குது. இப்போ தாளிப்பை நம்ம புளிശ്ശേരിயில் சேர்த்துடலாம். சேர்த்ததுமே எப்போதுமே நம்ம எந்த சாப்பாட்லேயும் தாளிப்பு சேர்த்ததுமே அந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் வாசனை அதில் நல்லா இருக்கும். உப்பு மொத்தமாக நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 கப்பு மோர் தண்ணி சேர்க்காம அந்த தயிரை நல்லா அடித்து நல்லா புளிச்ச மோராக சேர்த்துக்கங்க. அதே மாதிரி தண்ணி மொத்தமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். அனைத்து மலையாள சொந்தங்களுக்கும் ஹாப்பி ஓணம். இந்த புளிശ്ശേരി செஞ்சு ஓணத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். சுவையான பூசணிக்காய் புளிശ്ശേരി மோர் கறி தயாராகிருச்சு. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் நம்ம இதை சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.